Hi friends, welcome back to my channel French with Priya Shan. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் thank you. Okay, today we are going to see how to write or how to talk about your favorite country. அதாவது வந்து உங்களுடைய favorite country என்று சொல்லி அதை பற்றி எப்படி கதைக்கிறது எழுதுறதுன்றதை தான் இப்போ ஃப்ரெஞ்சில் பார்க்க போகிறோம். ஓகே, பார்லே து பேய் என்று சொல்லுவோம். அது வந்து ஏன் பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் அதை பற்றிய ஒரு எக்ஸ்பிளிக்கே வந்து கொடுக்கணும், என்னத்துக்கு பிடிக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அந்த நாட்டில்ன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஃப்ரான்ஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு நான் சென்டென்ஸ் அமைக்கிறேன். சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் வரும். இது நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் சொல்கிறேன், ஈஸியாக இருக்குமெண்ட். ஓகே, லெட்ஸ் சி. ஜெம்ரே அபித்தே ஆஃப் ஃப்ரான்ஸ். ஐ வுட் லைக் டு லிவ் இன் ஃப்ரான்ஸ். எனக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து வாழ்கிறது பிடிக்கும். ஃபர்ஸ்ட்க்கு சே ஆ பேய் த்ரே டூரிஸ்டிக் பிகாஸ் இட் இஸ் அ வெரி டூரிஸ்ட் கண்ட்ரி. அதாவது வந்து இது வந்து ஏன்னு சொன்னால் இது வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஒரு நாடு. த்ரே போ பேய் வெரி குட் கண்ட்ரி, அதை விட இது மிக நல்ல ஒரு அழகான நாடு. சே ஆ பேய் த்ரே டெவலப் பேர் கு, அங்கால நீங்கள் உங்களுக்கு விரும்பின நாடை போட்டுக்கொள்ளலாம். ஸ்ரீலங்கா ஓ இந்தியா, இதை விட இது வந்து மிக டெவலப்பான ஒரு கண்ட்ரின்றதை தான் அங்கால நான் இந்த டேஷ் பண்ணி காட்டியிருக்கிறேன். அங்கே உங்களுக்குரிய நாடை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இட் இஸ் அ வெரி டெவலப்ட் கண்ட்ரி தேன், என்னத்தை விட என்று சொல்லி. J'aime la langue et la culture française. I like the French language and culture. அதாவது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அதோட எனக்கு ஃப்ரெஞ்ச் கல்ச்சரும் எனக்கு பிடிக்கும். இலியா பொக்குப் தி டிஸ்ட்ராக்ஷியோ கு, அதை அந்த டெவலப்பர் மாதிரி தான் இந்த டிஸ்ட்ராக்ஷியோ இந்த நாடை விட ஸ்ரீலங்கா இந்தியா இதை விட இது வந்து நிறைய கவனச்சிதறல்கள் கொண்ட ஒரு நாடு என்று சொன்னால் நிறைய பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் வந்து உள்ள நாடுன்ற மீனிங்கில் இது வரும். தியர் ஆர் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேன் அப்படின்னு சொல்லி வருது. அங்கால ஜெம் ஓசி லுக் கிளிமா து ஃப்ரான்ஸ். ஐ ஆல்சோ லைக் தி கிளைமேட் ஆஃப் ஃப்ரான்ஸ். அதாவது எனக்கு அதை விட அதனுடைய இந்த ஃப்ரான்ஸுன்ற காலநிலைகளும் எனக்கு பிடிக்கும். ஜெவு சான்சே து ஸ்டில் து மே வித்மோ. ஐ வாண்ட் சேஞ்ச் தி ஸ்டைல் ஆஃப் மை க்ளாத். என்னுடைய ஸ்டைலை நான் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற மீனிங்கில் தான் அது வருது. ஓகே, இலியா பொக்குப் மொனிமோந்த் ஆஃப் ஃப்ரான்ஸ். அதாவது தேர் ஆர் மெனி மொனிமோந்த் இன் ஃப்ரான்ஸ். நிறைய நினைவு சின்னங்கள் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. லுக் கஃபே ஏ உன் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸ்பெஷலி கெஃபே நுவார்ன்னு சொல்லுவோம். அது வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஸ்பெஷலான ஒரு இது ஒரு குடிக்கிற ஒரு பானமாக அந்த கெஃபே நுவார் இருக்குது. காஃபி இஸ் அ ஸ்பெஷாலிட்டி இன் ஃப்ரான்ஸ். இலியா டிஃபரண்ட் நேஷ்னாலிட்டி. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ். இங்கே நிறைய டிஃப்ரெண்டான நேஷ்னாலிட்டியுடைய ஆக்கள் வந்து இங்கே வாழ்கிறாங்க இருக்கிறாங்க. ஜெப்பு கேங்னே பொக்குப் டார்ஜோ. ஐ கேன் ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி. நிறைய மணி வந்து அதாவது பணம் வந்து சம்பாதிக்க முடியும். அப்போ இங்கே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரான்ஸ் எடுத்து அந்த ஃப்ரான்ஸை பற்றி நான் உங்களுக்கு இதில் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் நார்மலாக வந்து எழுத வேண்டி வரும். எக்ஸாம்ஸுக்கு வரைக்கும் நான் நார்மலாக உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் தந்திருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் அதுக்குரிய கருத்துக்களையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போயிருக்கிறேன். அந்த ஃப்ரான்ஸ் ஏன் பிடிக்கும், அங்கே என்னென்ன விஷயம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது, இது எப்படி டெவலப் ஆகிருக்கு, இந்த நாடுகளை விட டெவலப் ஆகிருக்குன்ற சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் தந்தபடியாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இதை நீங்கள் எழுதி பார்த்து சொல்லி பார்த்தா ஓகேயாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவே லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.